சார் ஒரு மாவட்ட நிர்வாகம் என்பது நாங்க எதுக்கு ஒரு அரசு நியமிக்கிறோம்? அரசு வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணணும். இது மக்களாட்சி தானே, மக்கள் அரசு தானே. அப்ப மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணணும். அதுதான் நாங்க கேட்கறது. இது அரசு டெண்டரோட சொல்ல சாலை உள்பட பார்க்கணுமா இல்லையா சார்? யூனிஃபார்மே போடாம பேசல டைம் இல்ல வரலாம். பேசுறதுங்க டைம் இல்ல வரலாம். ஏங்க இவ்வளவு அராஜகமா நடத்துக்கிறீங்க? ஏங்க இவ்வளவு அராஜகமா? ஸ்கூல் குழந்தைங்களுக்காக தானே போராடுறோம். இருங்க, பர்மிஷன் வாங்கிட்டு போராடு. ஓ இது பர்மிஷன் வாங்கிட்டு போராடணுமா? ஜனநாயக வாழ்க. தோழர்களே, திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கம் கிராமத்தில் ஏரியை டெண்டர் விட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மணலை அள்ளிக்கொண்டு காலை 8 மணியிலிருந்து அங்கே பேரம்பாக்கத்திலிருந்து இந்த வண்டி இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செல்லமட்டரை என்கின்ற ஒரு அங்கே இருக்கிற சாம்பர் கல்லறுக்கும் சாம்பருக்கு செல்கிறது. நூற்றுக்கணக்கான வண்டிகள் இங்கே இந்த வழியிலே செல்கிறது. இந்த வழியிலே கிட்டத்தட்ட அந்த டெண்டர் நடக்கும் இடத்திலிருந்து விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கிறது, பேரம்பாக்கம் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கிறது, பேரம்பாக்கம் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கிறது, சென்ட் மேரிஸ் மேல்நிலை பள்ளி இருக்கிறது, இங்கே நரசிங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்கிறது, இங்கே நரசிங்கபுரம் ஆதிதிராவிடர் நடுநிலை பள்ளி இருக்கிறது, அதை தாண்டி எலுமையன்கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இருக்கிறது, செல்லமட்டரை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இருக்கிறது, அங்கே 10ஆம் வகுப்பு மேல்நிலை பள்ளியும் இருக்கிறது செல்லமட்டரையிலே. இத்தனை பள்ளிகள் இருந்தும் கூட இங்கே இந்த நேரத்தில், அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடமாடக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே இந்த நூற்றுக்கணக்கான இந்த மணல் லாரி வாகனங்கள், குழந்தைகள் இந்த வழியில், கிராமத்து குழந்தைகள் கிராமத்து சாலையில், இந்த சாலையில் குழந்தைகள் இந்த சாலையில் தான் வருவார்கள். இந்த சாலையில் பெரிய டாராஸ் வண்டிகளை நிறுத்திக் கொண்டு குழந்தைகள் செல்வதற்கு கூட இடமில்லை. ஆனால் இவர்கள் இந்த டாராஸ் வண்டிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த அரசு நிர்வாகம், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிர்வாகம், இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அனைவரின் ஒப்புதலோடு இது நடக்கிறது. இங்க என்ன ஆட்சி நடக்கிறது? என்ன குழந்தைகளுக்கு பள்ளிகள் கூட செல்ல முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இவர்கள் மணல் கொள்ளையடித்து என்ன சாதிக்க போகிறார்கள்? தோழர்களே, இங்கே நாங்கள் இந்த குழந்தைகளோடு இருக்கிறோம். காவல்துறை வர வேண்டும், மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வர வேண்டும். இதற்கு அவர்கள் பதில் சொல்லிவிட்டு பிறகு இந்த நூற்றுக்கணக்கான லாரிகள், காவல்துறை வர வேண்டும், மாவட்ட நிர்வாகம் வர வேண்டும். அவர்கள் இது சம்பந்தமாக இது நியாயம் என்று கூறிவிட்டு அவர்கள் வாகனத்தை எடுத்து செல்லலாம். இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் இது விவசாய இது வந்து இல்ல பரவாயில்ல, பேச்சுவார்த்தை அரசு கூட பேச்சுவார்த்தை. நீங்க அரசனுடைய பிரதிநிதிகள் தானே, அரசனுடைய பிரதிநிதிகள் தானே நீங்க. நாங்களும் அதுதான் விரும்புறோம். நாங்க பிரச்சனை, நாங்களா இப்ப மண் ஓட்டிங்கிறோம். நாங்க பாட்டு நாங்க ஸ்கூல் போயிருந்தோம், நாங்க பாட்டு கலகா மிளகா பறிச்சுக்கிறோம், நாங்க பாட்டு. இப்ப இது அறுவடை நேரம், இது விவசாய பாதை. இந்த விவசாய பாதையில குழந்தைங்க ஸ்கூலுக்கும் பயன்படுத்துவாங்க இந்த விவசாய பாதை காலையில. அப்புறம் இந்த மாதிரி டைம்ல விவசாயிகள்லாம் டிராக்டர் எடுத்துன்னு வருவாங்க. நீங்க பாருங்க, அறுப்பு நடந்துங்க, நீங்க பாத்தீங்களா, அங்கிருந்து அறுப்பு எடுத்துன்னு வந்து இந்த பக்கத்தான் டிராக்டர் எல்லாம் ஏறணும். காலையில ஸ்கூல் பசங்க போனோம், அதுக்கப்புறம் வந்து அறுப்பத்துக்கு மேல ஏறணும், மத்த எதனா விவசாய இதுக்கு எல்லாம் போனோம், வாத்து ஓட்டுன்னு போனோம், ஆடு மாடு ஓட்டுன்னு போனோம். என்ன எல்லாமே இது மெயின் ரோடு இல்ல சார், இது விவசாய இது தானே. என்ன நீங்க இது சுற்றி பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாய ரோடு தான். இந்த ரோடு தான் மாணவர்களும் பயன்படுத்துறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த பகுதியில் கிராம மக்களுக்கும் சிரமமா இருக்குது. அதுவும் நூற்றுக்கணக்கான லாரிங்க, ஏதோ ஒரு 10 லாரி 5 லாரின்னா கூட நாங்க பரவாயில்லாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேரமாக்கு நிற்கும் லாரி, நீங்க பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க. பேரமாக்கு தாண்டி கூட நிக்குது லாரி. நாங்க கேட்கறதா இந்த பகுதியில் இல்லாம இன்னொரு பகுதிக்கு மாத்தி விடுங்க, வேற வழி மாத்தி விடுங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தான் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. இது விவசாயம். இந்த காலம் வந்து அறுவடை காலம். விவசாய சாலையை வந்து விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. நிலமற்ற விவசாயிகளும் சரி, விவசாயிகளும் சரி, இந்த சாலையை தான் பயன்படுத்தி ஆகணும். இந்த டாராஸ்ல அவன் முட்டி மோதிக்கணும். இந்த டாராஸ் பாருங்க, ஏதாவது ஒதுங்கத்துக்காவது இடங்குதா? ஏதாவது ஒதுங்கத்துக்காக மாணவர்களுக்கு ஆபத்து, விவசாயிகளுக்கு ஆபத்து, எல்லாருக்குமே ஆபத்து.
அப்ப வேறொரு சாலையை எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. நாங்க உங்க டெண்டர் அது இதெல்லாம் நாங்க கேட்கல. நாங்க கேட்கறது இந்த சாலையை பயன்படுத்தாதீங்க. இது மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிராம மக்களுக்கும். நாங்க அது மெயின் ரோட், இது மெயின் ரோட்ல வந்து உட்காந்து நாங்க மெயின் ரோட்ல எல்லா சாலையும் போவோம், எல்லா வைக்கலும் போவோம். அது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். இங்கன்னா நாங்க கிராமத்தவங்க மட்டுமே இயங்குற சாலை. இந்த சாலையை ஆக்கிரமிச்சுட்டு நீ விவசாயம் பண்ணக்கூடாது, நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நீ இது பண்ணணும்னா எந்த வகையில நியாயம் அது சொல்லுங்க. நாங்க எதனா தப்பா கேட்கிறோம், இல்ல உங்க கோரிக்கையில வந்து இது இல்லாஜிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நாங்க சாரி சார் நாங்க தப்பா கேட்டு நாங்க போய் இப்பயே கலைஞ்சு போறோம். நாங்க கேட்கறதுல தப்பு இருந்தா சொல்லுங்க, நாங்க இப்பயே கலைஞ்சு போறோம். நம்ம நீ சொல்ற மாதிரி மாற்றி ஏற்பாடு பண்ணலாம். வெயில் தான் போனோம், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சரி நான் என்ன கேட்கறேன், 8 to 10 2 மணி நேரம் நிப்பாட்டி, ஸ்கூல் டைம் 2 மணி நேரம் நிப்பாட்டி இது பண்ணுவோம். அப்ப 7 மணிக்கே தொடங்கலாமா? இல்ல கேக்குறேன், 7 மணிக்கே தொடங்கலாம். அது சொல்ல வரல, வேற இருக்கு மேட்ச் ஏற்பாடு இருந்தா பரவாயில்ல. நீ சொல்ற மாதிரி இப்ப நான் சொல்றேன், ஊர் உள்ள வண்டி வராது. ஊர் உள்ள ஏற்கனவே வண்டி வந்து இதுவாயிடுச்சு. நான் கேட்கறேன், இது வந்து கிராம மக்கள் 2 வழி தான் இது. ஒண்ணு இப்படி நான் சொல்றேன், கிராம மக்கள் அங்கொன்றுமா இங்கொன்றுமா இது தொடர்ச்சியா கேட்டுன்னு தாங்கிறாங்க. அது காவல்துறை காதுக்கு வரும். கேட்டா அவனுக்கு சொல்றானுங்க, நான் உள்ளூர்ல எல்லாரும் காசு தந்துட்டேன் அப்படின்றாங்க. இல்ல இவங்க கோரிக்கை மணல் கொள்ளடிக்கிறோம், உள்ளூர்ல காசு தந்துட்டான். உள்ளூர்ல காசு வாங்குற எச்சிங்க இருப்பான். அது வச்சுட்டு அப்ப இது அரசு நடத்துதா இல்ல உள்ளூர் எச்சிங்க நடத்துறானுங்களா? இது அரசு நடத்துதா இல்ல உள்ளூர் லும்பன்ஸ் நடத்துறானா? இத இந்த குவாரி எங்க போகுது? தாமஸ்கா இது எடுத்திருக்கிறாங்க. நாங்க இதெல்லாம் கேட்க கூடும். குடி பராமரிப்பு பண்ணி தாமஸ்கா நடக்குது. நான் கேக்குறேன், தாமஸ்கா நடக்குதுன்ற உலக இதுவெல்லாம் போயிட்டு பாவம் அங்க இருளர் மக்கள் தலையா கொட்ட போறான். எல்லா மண்ணி எதுவுமே கொட்ட போறான். அவங்க இது கொத்தடிமை அங்க வாழ போறாங்க. நான் தான் முதல்வனுடைய பினாமின்னு சொல்லப்பட்டாலும் மக்கள் இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறது. நம்ம நீங்க சொல்ற மாதிரி வேற வழி. சரி நான் என்ன கேக்குறேன், சரி அப்ப விவசாயிங்க, சரி மாணவர்கள் விட்டுருங்க, விவசாயிங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாம வண்டி நிப்பாட்டி போட்டோம். நான் என்ன கேக்குறேன், இதுல தொந்தரவு இல்லாமல் ஒருத்தர் ஒதுங்கி போக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதெல்லாம் கரெக்ட். இது வந்து கஷ்டம் தான். ஒரு வண்டி வந்தா பைக்கு போக முடியாது. நடந்தாவது போக முடியுமா? நடந்தாவது போக முடியுமா? நான் இல்லைன்னாலும் சொல்ல. சரி இதுக்கு என்ன மாற்றி ஏற்படையானா இப்போ இதுக்கு வந்து வேற வழி ரூட் கிடையாது. சரி சரி இந்த 2 வழியில் ஏதாவது நான் என்ன கேக்குறேன், அரசே முடிவெடுங்க. அதாவது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் டென்ட் விட்டது அரசு தானே, டென்ட் விட்டது தானே. ஒரு நீங்க அங்க நிறுத்துங்க. அதாவது ஸ்கூல் மட்டும் ஸ்கூல் நேரத்துல அறவே வரக்கூடாது. ஸ்கூல் நேரத்துல அறவே வரக்கூடாது. அது ஸ்கூல் நேரம் எப்ப 7 to குழந்தைங்கெல்லாம் இப்பெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போறாங்க. அதாவது காலையில 10 மணிக்கு மேலத்தான் அப்படி வரணும். வந்தாலும் அது என்ன கோரிக்கை, 10 மணிக்கு மேலத்தான் வரணும். அப்படி வந்தாலும் அதுக்கப்புறம் 3 மணிக்கெல்லாம் நிப்பாட்டணும். 10 மணிக்கு மேலதான் வரணும், 3 மணிக்கெல்லாம் நிப்பாட்டணும். அதுக்கு இடையில வர லாரிங்க என்ன, இது விவசாய சாலைங்க. அப்படி இடையில வர லாரிங்கன்னா அங்க எதனா ஒரு ஆளை போடுங்க. அதாவது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம ஒரு மூளைக்கு ஆள் போடுங்க. அது அந்த ஆளு லோக்கல் லும்பனா இருக்கக்கூடாது. ஆமா, இது சொல்றதுக்காக மன்னிக்கணும். டாஸ்மார்க் எல்லாம் காவல் போடுறாங்கல்ல, அது மாதிரி அரசு பிரதிநிதிகளை இங்க போட்டு அரசு பிரதிநிதிகள் தான் அது ஒழுங்கு பண்ணணும். ஏன்னா லோக்கல் லும்பன்ஸ் எல்லாம் இது பண்ணா அவன் குஷ்டு அவன் பாட்டு அவன் போயிடுவான். ஓகே தானே? அரசு பொறுப்பு வகிக்கிற ஏதாவது அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்ப அரசு ஊழியர்களை போட்டு இது அரசு தான் நடத்துது. இந்த டெண்டரை அரசு ஊழியர்கள் ஏதாவது ஒரு துறையில இருப்பாங்க. அரசு ஊழியர்களை போட்டு அங்கங்க நிப்பாட்டணும். எங்களுக்கு நிப்பாட்டி அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். நாங்க கேட்கறதெல்லாம் சரி நீங்க இது பண்ணுங்க, நாங்க குடி பராமரிப்பு பண்ணினா கரையை பலப்படுத்து தான் குடி பராமரிப்பு பண்ணி அதை விட்டு ஒரே ஒரு நபருக்கு போயிங்குது. இப்ப சாம்பு இருக்கு, செங்கல் சூளைக்கு போயிங்குது வண்டி எல்லாம். எங்களுக்கு அது கூட வேணா, அது மக்கள் ஒட்டுமொத்தமா கேட்டுக்கிட்டோம். நாங்க கேட்கறது இந்த பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம, மாணவர்கள் ஸ்கூல் டைம்ல சுத்தமா வரவே கூடாது. அதுக்கப்புறம் ஆமா 10 மணி வரை வரக்கூடாது, 3 மணிக்குள்ள நிப்பாட்டணும். இந்த வழியில் அதுக்கப்புறம் நீங்க எந்த வழியில் வேணாலும் போய்க்குங்க. 10 மணிக்கு மேலதான் வரணும், 3 மணிக்குள்ள நிப்பாட்டணும். எங்க இயல்பான கோரிக்கை. அதுக்கப்புறம் போக்குவரத்து ஒழுங்கு செஞ்சு கொடுக்கணும். இது தப்புன்னு சொல்லுங்க, இதுவும் இல்லாச்சுன்னு சொல்லுங்க. இதுதான். அப்ப ஒருத்தர் அங்க நிறுத்திட்டு இருப்பா, ஜனங்க போறாங்கன்னா நிறுத்திட்டே இரு. ஒரு டிராபிக் தானே இது, ஒரு டிராபிக். நான் சொல்றேன்
அதாவது இந்த மணல் லாரிக்காக மக்கள் இயங்கணுமா, மக்களுக்காக மணல் லாரி இயங்கணுமா? என்ன சொல்றேன், M21 ஆனா அது தாராஸ், அங்கேயும் குழந்தைங்க நடமாறு, இங்கேயும் எதுவும் நடமாறு, அங்கேயும் ஸ்கூலு, இங்கேயும் ஸ்கூல் இருக்கு. அங்க குழந்தைங்க வந்து யூரின் போனாவோ மத்த எதுனாவோ ஒரு சாப்பாட்டு பெல் அடிச்சாவோ இதுனாவோ குழந்தைங்க அப்படிதான் வரும். இல்ல குழந்தைங்க திடீர்னு இது உண்டா கூட அந்த பக்கம் தான் வரும். அப்ப குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்ப தூசு அந்த பக்கமும் வருது. அதுல எல்லாம் போய் ஸ்கூல் பாருங்க, தூசு பயந்து இது ஜன்னல்லாம் மூடி வச்சுக்கிறாங்க. காத்து இல்லாம குழந்தைங்க உட்காந்துக்குது. இந்த ஸ்கூல் மட்டும் இந்த ஸ்கூல் தான். உங்களுக்கே தெரியும் டாரஸ் போனா எவ்வளவு தூசு பார்ப்பேன். அப்ப குழந்தைங்க படிப்பது என்ன சொல்ற, கல்வி டிஸ்டர்ப் ஆகும். இத்தனைக்கு ஜன்னல் சாத்திக்கின்னு தான் படிக்கிறாங்க குழந்தைங்க. போய் கொண்ட தாராளம் நாங்க போய் சொல்ல. அப்போ சாப்பாடு சமையல் செய்யற அம்மா சொல்றாங்க சாப்பாடு செய்ய முடியல, ஒரே மண்ணு வந்து தும்புது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு நரநரான்னு சார். நான் சொல்றேன் இது மணல் லாரி எல்லாம் போலீஸ் நாலேஜ் தெரியாம தான் போதா, மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாம தான் போதா? என்ன சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடம் என்பது அவங்க டீச்சர்ஸ் அரசு ஊழியர்ங்க, அவங்க பயப்படாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே ஒரு சில விஷயங்கள் மீறி பேச முடியாது. அரசு ஊழியர்னா அவங்களுக்கு ஒரு லிமிட் உண்டு. நாங்க பெத்தவங்க நாங்க கேட்கிறோம், பள்ளிக்கூடம் 2 பேருக்குன்னு ஒரு இத்தனை. இப்போ நீங்க சொல்றல 10க்கு 3 ஓட்டம் தான் கூட நீங்க அது ஏத்தமா பண்ணிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது இயல்பாவே தெரிய வேண்டியது சார். ஒரு மாவட்ட நிர்வாகம் என்பது நாங்க எதுக்கு ஒரு அரசு நியமிக்கிறோம், அரசு வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணணும். இது மக்களாட்சி தானே, மக்கள் அரசு தானே. அப்ப மக்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணணும், அதுதான் நாங்க கேட்கறது. இது அரசு டெண்டரோட சொல்ல சாலை உள்பட பாக்கணுமா இல்லையா சார்? யூனிஃபார்மே போடாம பேசல டைம் இல்ல போலாம். பேசுறதுங்க டைம் இல்ல போலாம். ஏங்க இவ்வளவு அராஜகமா நடத்துக்கிறீங்க? ஏங்க இவ்வளவு அராஜகமா? ஸ்கூல் குழந்தைங்களுக்காக தானே போராடுறோம். இருங்க, பர்மிஷன் வாங்கிட்டு போராடும். ஓ, இது பர்மிஷன் வாங்கிட்டு போராடணுமா? ஜனநாயக வாழ்க்கை.